படிப்புடன் கூடிய சதை எப்பயுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நரம்பு அழுத்தம், டிஸ்க் கம்ப்ரெஷன் இதெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இடுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல படிமானமா இருக்கணும். அதுல இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு மசில் குரோத்தோ எக்ஸ்ட்ரா ஒரு ஊழச்சதையோ அந்த இடுப்பு பகுதியில இருக்கக்கூடாது. இந்த இடுப்பு இப்ப நம்ம காட்டுறோம் பாருங்க. இப்ப நம்ம இதுல ஹோம்லே டம்ளர் கப்பிங் போட்டிருக்காங்க. அந்த இடுப்புல எப்படி ஒரு கரெக்டான ஷேப், எந்த விதமான ஒரு சதை எக்ஸ்ட்ரா இல்ல. மேல கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி கீழே வரக்கூடிய பொசிஷனும் கரெக்டான பொசிஷன்ல வருது. அப்ப இந்த மாதிரி இடுப்பு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கம்ப்ரெஷன்ஸ், டிஸ்க் பல்ஜ், அந்த மாதிரி எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. அது பாருங்க எவ்வளவு கரெக்டா படிமானமா ரெண்டு பக்கமும் இருக்கு. எந்த விதமான ஊழச்சதை, முதுகுல எந்த